புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் அவரை நமக்கு நல்ல அடையாளமாக கொடுத்திருக்கிறார். நற்கருணையின் அடையாளம் ஆண்டவருடைய மகிமையை, இரக்கத்தை வெளிப்படுத்துகிற அடையாளம். இன்று தாய் திரு அவை திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் அந்த திருச்சிலுவையின் அடையாளமாக இருப்பதுதான் இந்த நற்கருணை. இறைவனின் செயல்கள் மகத்தானவை, இதை மறவாதிருங்கள் என்கிற திருப்பாடல் 78 வரிகளை நாமும் பாடி இறைவனுடைய செயல்களை மறவாதிருக்கும்படி நம்முடைய இதயத்திற்கு நாம் அறிவுறுத்தி பாடி துதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. கடவுள் காலத்தினால் செய்த நன்மைகளையும் அவர் செய்யாமல் செய்த உதவிகளையும் கணக்கற்ற அந்த நிலையில் நம் முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் திரும்ப திரும்ப நம் மனதிற்கு கொண்டு வர வேண்டும். இறைவனிடமிருந்து அதிக கொடைகளை பெற்றவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ சிலுவை இப்படிப்பட்ட அடையாளமாய் நிற்கிறது. திருச்சிலுவையின் அடையாளம் கடவுள் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளின் அடையாளம். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் திருச்சிலுவையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிற போது அவர் அன்பிலும் பண்பிலும் நீதியிலும் நேர்மையிலும் நாம் வளர்கிறோமா என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லது 10ஓடு 11 அத்தோடு 400 என்று இந்த முறையில் நம் வாழ்வு அமைந்திடக்கூடாது என்பதை கடவுள் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இறைவனின் செயல்கள் நமக்கு முன்பாக அறிவுறுத்தப்படுகிறது. இந்த செயல்களை எல்லாம் சிந்திக்கிற போது அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நம்மை உயர்த்திய அந்த இரக்கம் நிறைந்த கரங்கள், பல்வேறு நிலைகளில் உடன்படிக்கை வழியாக நம்மை நிறைவாக்கின அவருடைய இரக்கம், இவைகளையெல்லாம் நினைத்து நம் செயல்களை அவருடைய மகிமைக்காக உயர்த்த இறைவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குற்றத்தை நீர் மன்னித்தீர் என்ற வார்த்தை அவர்களை அழித்து விடவில்லை, பலமுறை தம் கோபத்தை அவர் அடக்கி கொண்டார் என்கிற அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் எங்களுக்காக நீர் பொறுமையாய் செயலாற்றுகிறீர் என்பதை வெளிப்படுத்துகிறது.
நாங்களும் கோபத்திலே எங்களை அழித்து கொள்ளாமல் கடவுளுக்கு உகந்த சாட்சியாக பொறுமையோடு செயல்பட்டு உம்முடைய மகிமை விளங்க நாங்களும் உதவி செய்வோமாக. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே